ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதாகிருதः சதுராத்மா சதுர்வியூஹ சதுர்தம்ஷ்ட்ர சதுர்புஜः. லோகாத்யக்ஷ, லோக அத்தியக்ஷ, எல்லா உலகங்களுக்குமே அவர்தான் அத்தியக்ஷர், தலைவர். அத்தியக்ஷ என்கின்ற சொல்லுக்கு தலைவர், மேற்பார்வை செய்பவர், சூப்பர்வைசர் என்கின்ற பொருளெல்லாம் உண்டு. அப்படி எல்லா உலகங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்பதால் அவரே எல்லா உலகங்களையும் எல்லா உலகங்களிலும் எல்லோரும் செய்கின்ற செயல்களை எல்லாம் மேற்பார்வையிடுகின்றார், கண்காணிக்கின்றார். எல்லா உலகங்களும் அவருக்கே கட்டுப்பட்டு இருக்கின்றன. ஒரு செயலை செய்வதற்கு நாம் சுதந்திரமாக இருக்கின்றோமே, கட்டுப்பட்டு இருப்பதில்லையே. அப்படி இருக்கும்போது எல்லாமே அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்கின்ற கேள்வி எழலாம். முதலிலே செயல்கள் புரிகின்ற தன்மையை பார்ப்போம். நாம் சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படுகின்றோம், நமக்கு தோன்றியபடி நமது விருப்பப்படி செயல்படுகின்றோம் என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் அது முழு உண்மை அல்ல. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் மட்டும்தான் அது உண்மை போல தோன்றும். ஆனால் அது இறுதி நிலையிலே உண்மை இல்லை என்பது ஏனென்றால், நாம் நம்முடைய விருப்பத்துக்கேற்ப நடந்து கொள்கின்றோம் என்று தோன்றினாலும் நமது விருப்பம் என்பதே நமது கர்ம வினைகளினாலே, சஞ்சித கர்மாவினாலே தோன்றுகின்றது. பல பல பிறவிகளாக நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற சஞ்சித கர்மா. எனவே நம்முடைய விருப்பம் சுதந்திரமானது என்பதே உண்மையில்லை. மேலும் அப்படிப்பட்ட சஞ்சித கர்மாவுக்கு ஏற்ப நம்முடைய ஆசைகளை, விருப்பத்தை தூண்டி அருள்வதே அவர்தான். பிரம்மமாக பிராணசக்தியாயிருந்து அதை தூண்டி அருள்வது அவர்தான். எனவே நம்முடைய விருப்பம் என்பது தனித்துவம் வாய்ந்தது இல்லை. மேலும் நாம் எந்த வினையை புரிந்தாலும் வினை பயன் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. வினை பயனை தந்து அருள்பவர் பகவானே ஆவார். எனவே நம்முடைய வினைகளை வினைகள் என்று பார்த்தாலும் சரி, காலப்போக்கிலே அவை தருகின்ற வினை பயன்கள் என்கின்ற நோக்கத்திலே பார்த்தாலும் சரி, நாம் முழுவதுமாக சுதந்திரமானவர்கள் இல்லை. பிரம்மத்துக்கு, பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அவர்தான் நம்முடைய தலைவர், அத்தியக்ஷர். அதனால் அவர் லோகாத்தியக்ஷர். எல்லா உலகங்களுக்கும் தலைவராகிய, எல்லா உலகங்களையும் மேற்பார்வை செய்து அருள்கின்ற ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் லோகாத்யக்ஷாய நமக. அடுத்த திருநாமம் சுராத்யக்ஷ, சுர அத்தியக்ஷ. எல்லா தேவர்களுக்கும் லோகபாலர்களுக்கெல்லாம் கூட அவரே அத்தியக்ஷர், மேலதிகாரி, தலைவர். அவர்களையும் மேற்பார்வையிடுபவர். எனவே அவர் சுராத்யக்ஷ. ஓம் சுராத்யக்ஷாய நமக. தர்மாத்யக்ஷ, தர்மத்துக்கு அதிபதியும் தர்மத்துக்கு தலைவரும் பகவான் தான். தர்மத்துக்கு உட்பட்டு என்ன நடந்தாலும் சரி, தர்மத்தை மீறி என்ன நடந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையுமே அவர் நேரடியாக காண்கின்றார். தர்ம அதர்ம இவற்றுக்கு ஏற்ற பலன்களை, தர்மமானால் நல்ல பலன், அதர்மம் செய்தால் கெட்ட பலன், அப்படிப்பட்ட பலன்களையும் அவரே கொடுத்து அருள்கின்றார். அதனால் அவர் தர்மாத்யக்ஷ, தர்மத்தையும் அதர்மத்தையும் நேரடியாக காண்பவர், மேற்பார்வை செய்பவர். இந்த திருநாமத்தை சற்று வேறு விதமாகவும் பார்க்கலாம். அவர்தான் தர்மத்துக்கே தலைவர். அதாவது அவருடைய துணை இல்லாமல், அவருடைய சங்கல்பம் இல்லாமல் தர்மம் கூட தன்னைத்தானே உலகத்திலே ஸ்தாபித்து கொள்ள முடியாது, நிலை நிறுத்தி கொள்ள முடியாது. தர்மம் கூட சுதந்திரமான, தான் இயங்கி, இண்டிபெண்ட்லி ஃபங்க்ஷனிங் பொருள் இல்லை. யார் யாருக்கு என்னவெல்லாம் தர்மம், எந்த காலத்திலே எது தர்மம் போன்றனவற்றையெல்லாம் நிர்ணயிப்பவர் பகவானே ஆவார். அதனால் உலகத்திலே தர்மம் மிகவும் குறைந்து அதர்மம் மிகவும் மேலோங்கிவிடும் பொழுது பகவானே அவதரிக்கின்றார், தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். அதாவது தர்மத்துக்கு தன்னைத்தானே நிலை நிறுத்தி கொள்கின்ற சக்தி இல்லை. அந்த சக்தி பகவானால் தான் அதற்கு கிடைக்கின்றது. பகவான் தான் அப்படி செய்து அருள்கின்றார். அதனால்தான் நமது சாஸ்திரங்களிலே தர்மம் மிகவும் க்ஷீணித்து போய் மிகவும் நலிவடைந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது தர்ம தேவதையே பகவானிடம் முறையிடுவதைப் போல வருகின்றது. அதாவது பூமியிலே அதர்மம் மிகவும் பெருகிவிட்டது, நான் பலமற்று போய்விட்டேன், எனக்கு பலமளியுங்கள், தர்மத்தை நிலை நிறுத்துங்கள் என்று பகவானிடம் தர்ம தேவதை வேண்டுகோள் விடுக்கின்றது. பகவானும் அப்படியே செய்து அருள்கின்றார். அப்படிப்பட்ட தர்மத்துக்கு தலைவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் தர்மாத்யக்ஷாய நமக. அடுத்த திருநாமம் கிருதாகிருதக. கிருத அகிருத இரண்டும் சேர்ந்து கிருதாகிருத்தக
என்று ஆகின்றன. கிருதக என்பது காரியம் அல்லது காரியப்பொருள். அக்கிருதக என்பது காரணம், காரணப்பொருள். நாம் ஏதோ ஒன்றை விரும்புகின்றோம், அதனால் ஒரு செயலை செய்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். ஆக நம்முடைய அந்த செயலுக்கு நம்முடைய விருப்பம் காரணமாக அமைகின்றது. அதனால் நம்முடைய விருப்பம் காரண பொருளாக ஆகின்றது. அதுவே காரியத்தை செய்துவிடுவது இல்லை, அது காரணம் மட்டுமே, அக்கிருத்தக. ஆனால் அந்த விருப்பத்தினால் தூண்டப்பட்டு நாம் செயல் புரிகின்றோமே, அது கிருத்தக. அதனால் நாம் காரிய பொருள், நம்முடைய செயல் காரிய பொருள், காரியம் என்று வைத்துக்கொள்ளலாம். காரணப்பொருள் நமது விருப்பம், காரிய பொருள் நமது செயல். இந்த இரண்டுமாகவே பகவானே இருக்கின்றார். அவர்தான் காரணம் அக்கிருத்தக, அவரே செயல் கிருத்தக. இரண்டுமே அவர்தான். அதனால் அவர் கிருதாகிருத்தக. ஓம் கிருதாகிருதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.